தங்கம் வந்து இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்குது. ஐடி துறைகள் இப்போதைக்கு ரொம்ப பெரிய சவாலை எதிர்நோக்கி தான் இருக்குது. புதுசா முதலீடு பண்றதுன்னா இப்போ பண்ணாம இருக்கிறது. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நம்ம மஞ்சு குரூப்ஸின் ஐஸ்பாட், a premium smart plot community. இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி புதிய முதலீடுகள் உள்ள வந்துமே பங்கு சந்தைகள் இந்த அளவுக்கு சரியறத அவங்களால தூக்கி நிறுத்த முடியல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் உண்மையிலேயே வந்து பாகிஸ்தானுக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறாரு ட்ரம்ப். தங்கம் நடுவில் ஒரு சின்ன பாஸ் கொடுத்தாலும் திரும்ப அதனுடைய விலை அப்படிங்கிறது ஏற்றத்திலேயே தான் இருக்கு சார். டிசம்பர் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே தென்படல. எப்படி இருக்கு சார்? இது வந்து செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துல இன்னும் 2 தடவை வட்டிகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்பெல்லாம் வட்டி விகிதங்கள் குறையுதோ அப்பெல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். இந்த தங்கமும் வெள்ளியும் ரொம்ப ஏறுறதுனால பங்குச்சந்தையில் MCXன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஷேர் வெளியே ரொம்ப அபரிதமாக ஏறி போச்சு. ஏன்னா எல்லாரும் தங்கமும் வெள்ளியும் வந்து MCX மூலமா ட்ரேட் பண்ணுவாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ற செக்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா தங்கமும் தங்கம் சார்ந்த விஷயங்களும். ஏற்கனவே SIPல பணம் போட்டுருந்தால் அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ 100 மைனஸ் உங்க ஏஜ் எவ்வளவோ அத்தனை சதவீதம் தான் நீங்க ஈக்விட்டியில் பண்ணணும். உங்க ஏஜ் என்னவோ அத்தனை சதவீதம் நீங்க டெப்டில் முதலீடு பண்ணணும். இது வந்து ஒரு ஜெனரல் ரூல். சார், இப்போ தங்கம் வெள்ளி இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து எங்க பார்த்தாலுமே இதனுடைய செய்திகள் தான் வருது. இப்போ இந்த நேரத்துல இதை சேஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சரியான இதுவா இருக்குமா சார், தேர்வா? கண்டிப்பா வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், ஓடுற பஸ்ல ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா முதலீடு பண்றதுன்னா இப்போ பண்ணாம இருக்கிறது நல்லது. பட் ஏற்கனவே நீங்க பண்ணி இருந்தீங்கன்னா. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பியா சுந்தர் சார் இருக்காங்க. மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். போன வாரம் வந்து நிகழ்ச்சியில ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிசமா, ஹோப்பா நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. 25,000க்கு கீழே நிஃப்டி இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சார். ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆப்டிமிசமை இழக்குதா, ஹோப்பை இழக்குதா? மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆயிருக்கா சார்? கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப ஆப்டிமிசமாக இருந்தது. என்ன காரணம் சொன்னால் இந்த ஜிஎஸ்டிலாம் வந்து குறையிறதுக்கு இருந்தது. அந்த ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சதுனால அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். சென்ற வார இறுதியில் நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் ஹி வாஸ் அட்ரஸிங் த நேஷன். அதில் வந்து ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சிருக்கு, பொருட்கள்லாம் வாங்குங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அதே நாள் இரவு ட்ரம்ப் அவருடைய லீலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொன்னார்னா, H1B விசா, அமெரிக்காவில் H1B விசால இருக்கிறவங்கள 70% மேலானவர்கள் இந்தியர்கள். அவங்க எல்லாருக்குமே இதுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு $1 லட்சம் அவங்க அமெரிக்க அரசாங்கத்தை கட்டணும். ஒன்று. இரண்டாவது, யாராவது தற்காலிகமாக H1B விசா வச்சிருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போனால் அவங்க திரும்ப முடியாது. அமெரிக்காவுக்கு திரும்பணும்னு சொன்னால் அவங்க $1 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொன்னார். இது என்ன நடந்ததுன்னு சொன்னால் 24 மணி நேரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி இதை சொல்றாரு, சனிக்கிழமை ராத்திரி என்ன சொல்றாங்க, இல்லை இதுக்கு மேல புதுசா H1B விசா அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த $1 லட்சம் அப்படிங்கிற வரி, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அது இல்லாம இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் $1 லட்சம் கிடையாது, ஒரே ஒரு தடவை ஒன் டைம் பேமெண்ட் தான் $1 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தது தொடர்ந்து பங்குச்சந்தைகள் இறங்கிக்கின்னு இருக்கு. 5 நாட்களாக தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் இறங்கி இருக்கு. இன்னையோடு 6 நாட்களாக ரெட் கேண்டில். அது ரெட் கேண்டில்னு சொன்னால் எங்க ஆரம்பிச்சதோ அதை விட கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால அது ரெட் கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ 5 நாட்களாக தொடர்ந்து இறங்கியிருக்கு, 6 நாட்களாக ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6% இறங்கிடுச்சு. இப்போ இதில் கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு ஆங்கர், நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், நம்மளாம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருப்போம். ஏன்னா இது வந்து ஒரு மீடியாவில் வருது, ஏதாவது நம்ம தவறாக சொல்லிட்டோம்னா நம்மளை பழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
ஒரு ட்ரம்ப் லெவலில் இருக்கிற ஒரு ஆள், வெள்ளை மாளிகை, அது எப்படி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் அதை அப்படியே பிளேட்டை மாற்றி பேசுகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஏற்கனவே தற்காலிகமாக யாராவது வெளிநாடு போயிருந்தால் அவங்க திரும்ப அமெரிக்கா உள்ள நுழைய முடியாது, அவங்க $1,00,000 கட்டணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை சொல்லிட்டாங்க. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிலேருந்து அந்த புதுசாக அந்த ரூல் வருதுன்னாங்க. இதனால் டெம்பரரியாக வெளியே வந்தவங்க எல்லாருமே அந்த கம்பெனிகள் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் உடனடியாக திரும்ப வந்துடுங்க, அமெரிக்காவுக்குள்ளார ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் உள்ளே வந்துடணும். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாத அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க. சிலர் திருமணத்துக்காக வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் திருமணத்துக்காக வந்திருக்கிறாரு. அவர் இந்தியாவில் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே இந்த செய்தி வருது, நீங்கள் உடனடியாக திரும்பணும், ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்குள்ளே நீங்கள் அமெரிக்கா வரலன்னா உங்களுக்கு $1,00,000 கட்ட வேண்டி வரும். ஆனால் அந்த திருமணத்தை கேன்சல் பண்ணிட்டு போகிறாரு. திருமணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறி உட்காந்து அமெரிக்கா உள்ள போயிருந்தா அமெரிக்காவில் இறங்கும்போது செய்தி சொல்கிறாங்க, இது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. அப்போது இவங்களாம் எப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. அவர் திருமணம் செய்யணுன்ற கனவோடு வந்தவர் பாதி வேளையில் திரும்ப போக சொல்லி போனதுக்கப்புறம் இந்த ரூல் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் பாருங்க. இதை அமெரிக்க அரசாங்கம் வேண்டுமென்றே செய்திருக்கிறது. எதற்காக இதை செய்திருக்கிறாங்கன்னா, இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இருக்கிற வர்த்தக போர், இதில் இந்தியாவை பணிய வைப்பதற்காக இது மாதிரி ஒரு விஷயம் பொட்டென்ஷியலாக நாங்கள் எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷனை இந்தியர்களுக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை வேணும்னே தான் செஞ்சுருக்கிறாங்க. வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை தயாரிக்கும் போது அது எவ்வளவு கவனமாக தயாரிக்கப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அமெரிக்கா விட்டுருங்க, இந்த இந்திய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு செய்தி வருதுன்னு சொன்னாலே அது எவ்வளவு அறிஞர்கள் அதை இது பண்ணியிருப்பாங்க, அதை பிரைம் மினிஸ்டர் வெட் பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் அந்த செய்தி வரும். இப்படி வந்து ஒரே நாளில் ஒரு தலைகீழாக ஒரு H1B விசாரிச்சிருக்கிற மொத்த பேரையும் புரட்டி போட்ட மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து ஒரு அக்லி கேம், ட்ரம்ப் வந்து பழி வாங்குறாரு இந்தியாவை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து அன்னைய தினத்திலேருந்து பங்குச்சந்தைகள் தொடர்ந்து இறக்கத்தில் இருக்குது. எந்த அளவு இறக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம், சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் கடைசி வாரம் இதில் தான் நம்முடைய பங்குச்சந்தை ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது. கிட்டத்தட்ட 26,300 அப்படின்ற அளவு போச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25,000க்கு கீழே 24,900 அப்படிங்கிற அளவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 6% குறைஞ்சிருக்கு. இதுக்கு நடுவில் இந்திய ரூபாயோட மதிப்பு கடந்த ஓராண்டில் கிட்டத்தட்ட ஒரு 6% குறைஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் அவங்க பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு 5%, 6% வட்டி விதங்கள் கிடைச்சிது. இப்போவுமே 5% வட்டி கிடைக்குது அமெரிக்க டாலரில். யாராவது ஒருத்தர் பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு 5-6% வட்டி வாங்குறதுக்கு பதில் அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பி இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருந்தால் இந்திய பங்குச்சந்தைகள் 6% இறங்கியிருக்கு, இந்திய ரூபாயோட மதிப்பு 6% இறங்கியிருக்கு, அவருக்கு அங்கே கிடைக்க வேண்டிய 5-6% வட்டி கிடைக்காம போயிடுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட நோஷனல் லாஸ் வந்து 18% லாஸில் உட்காந்துருக்கிறார். ஸோ இது தொடரும்பொழுது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்னும் பேனிக் ஆவாங்க, இன்னும் பேனிக் ஆகிட்டு இன்னும் நிறைய செல் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடக்குது. தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றுக்கினா வராங்க. இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து 5 லட்சம் கோடி புதிய முதலீடுகள் உள்ள வந்துமே பங்குச்சந்தைகள் இந்த அளவுக்கு சரியறதை அவங்களால தூக்கி நிறுத்த முடியல. ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் மேஜர் பிக்சர். நம்ம பேசும்போதும் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீண்ட கால அடிப்படையில், அதாவது கிட்டத்தட்ட அடுத்த 4-5 ஆண்டு காலத்தில் வந்து பங்குச்சந்தைகள் வந்து ஒரு அபரிதமான ரிட்டர்ன் கொடுக்காது. ஒரு எஃப்டி ரிட்டர்ன் கொடுத்தாலே ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளை எடுத்துக்கினாலே நீங்கள் பணத்தை பேங்க்கில் எஃப்டி வச்சிங்கனாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8% வட்டி வருது. கடந்த ஒரு வருஷத்தில் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 6% மைனஸ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% ஏறினா தான் நம்ம அந்த எஃப்டி ரிட்டர்னை வந்து பீட் பண்ண முடியும். அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் ஷார்ட் டேர்மில் டெக்னிக்கலாக சம்டைம்ஸ் மார்க்கெட் லாங் ஆகுது, ஷார்ட் ஆகுது. அந்த வகையில்
சென்ற வாரம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து லாங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 புள்ளிகள் மேலே போச்சு. இப்போ திரும்ப இறங்கி வந்து இன்னைக்கு டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ஷார்ட் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பை அண்ட் டிப் ஃபாலோ பண்ண முடியாது, செல் அண்ட் ரேலி தான் ஃபாலோ பண்ணணும். ஒட்டு மொத்தத்தில் பங்குச்சந்தை இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற ஒரு வர்த்தக போர் ஒரு முடிவுக்கு வந்தால் ஒழிய பங்குச்சந்தைகள் அபரிதமாக ஏறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறையும். சார், நீங்கள் இந்த 1 இயர் பீரியட் சொல்லியிருந்தீங்க, போன செப்டம்பர்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும். நம்ம சமீப காலமாக எடுத்துக்கிட்டால் கூட நிறைய நல்ல நியூஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு இருந்தாலுமே ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியல. நம்ம குறிப்பாக இந்த ஒரு 5 நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் கணிக்கப்பட்டுச்சு H1B விசா பொறுத்த வரைக்கும். இருந்துமே தொடர்ந்து சரிவதற்கான காரணம் சார்? இதனுடைய இம்பேக்ட் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. எப்பவுமே செய்தித்தாள்களில் என்ன செய்தி வருதோ அது வந்து முக்கியம் கிடையாது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்திருக்கிற செய்தித்தாள்களில் வந்திருக்கிற செய்திகள் உண்மையாக இருந்தால் அதோட இம்பேக்ட் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு எடுத்துக்கினாலுமே, ஆனால் இதுக்கு பின்னாடி எதனால் இந்த ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் உண்மையிலே வந்து பாகிஸ்தானுக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறாரு ட்ரம்ப்பு. இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்குது, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை அவர் நேரடியாக மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு அமெரிக்கா ட்ரம்ப்பினுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இந்தியாவை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நிறைய பேசுகிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் சில ஷோரூம்லாம் போயிட்டு ஜிஎஸ்டினால உங்களுக்கு விலை எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இதுக்காக நீங்கள் நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் செய்திகளில் வர்றது வந்து ஒரு முக்கியமான செய்திகள் மட்டும்தான் வரும். அது பின்னாடி இருக்கிற நிட்டிகிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரும்போது தான் அதனுடைய உண்மையான தாக்கம் வந்து நமக்கு தெரியும். நம்முடைய இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் லோ அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் பங்குச்சந்தைகள் இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏதாவது ஏற்பட்டால் ஒழிய பங்குச்சந்தைகள் ஒரு அபரிதமாக மேலே ஏறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு. நம்ம பார்த்தோம் இன்னைக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது 25,000க்கும் கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தராக இங்கிருந்து மேலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு வந்து தெரியுதா? ஆமாம், கண்டிப்பாக இங்கிருந்து தொடர்ந்து பங்குகள் இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வாரத்துக்கு பங்குச்சந்தைகள் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,500லேருந்து 25,500 அப்படிங்கிற அளவில் வர்த்தகம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக சில பங்குகள் பார்த்திங்கன்னா செபியில் வந்து இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க யோசனை பண்ணுறதா செய்திகள் வந்திருக்கு. இதனால் பங்குச்சந்தை சார்ந்த பங்குகள், அதாவது பிஎஸ்சி லிமிட்டெடு, இந்த சிடிஎஸ்எல் நிறைய இந்த பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள்லாம் அபரிதமாக இறங்கியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிமிட்டோட ஷேரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி 3,100ன்ற லெவலுக்கு போச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000, கிட்டத்தட்ட 35% அது வந்து இறங்கியிருக்கு. சார், நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த ஐடி துறை சார்ந்த பங்குகள் வந்து அதிகமான வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து சந்திச்சிருக்கு. ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது இதுதான் வந்து ஒரு நல்ல டைம், நல்ல ஒரு வேல்யூவேஷனில் வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ஐடி துறை சார்ந்த பங்குகளில் ஒருத்தவங்க முதலீடு பண்ணணும்னா வேல்யூவேஷன் சார்ந்து என்னென்ன விஷயங்களை பார்த்துட்டு முதலீடு பண்ணணும் சார்? இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி துறை பங்குகள் எல்லாமே இந்த லாங் டேர்ம் ஆவரேஜ் சொல்லுவாங்க வேல்யூவேஷன். அந்த லாங் டேர்ம் ஆவரேஜ் கிட்டவோ அல்லது அதுக்கு கீழவோ தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4,500 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இப்போ 3,000க்கும் கீழே இறங்கி இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 35% குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இது வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் வாங்கலைன்னு சொன்னால் இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் வாங்குறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது.
சார் அப்போது இன்னும் ஃபர்தராக ஐடி பங்குகள் அப்படிங்கிறது மேலும் சரிவை சந்திக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. சரி, இப்போது நம்ம தங்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை டாலரின் மதிப்பில் அதனுடைய ஆல் டைம் ஹையை வந்து தாண்டி இருக்குது அப்படின்றத மாதிரி பார்க்குறோம். ஸோ தங்கம் நடுவில் ஒரு சின்ன பாஸ் கொடுத்தாலும் திரும்ப அதனுடைய விலை அப்படிங்கிறது ஏற்றத்திலேயே தான் இருக்குது சார். டெக்னிக்கலாக எப்படி இருக்குது? இப்போது இன்னும் நிறைய ஃபர்தராக ரேட் கட்டான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும்போது தொடர்ந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே தென்படல. எப்படி இருக்குது சார்? கண்டிப்பாக. அதாவது யூஎஸ் ஃபெட் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் இன்னும் 2 தடவை வட்டிகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்போல்லாம் வட்டி விகிதங்கள் குறையுதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ் டாலரில். நமக்கு டபுள் வேல்யூ என்னென்னா, தங்கத்தோட விலையும் உலக அளவில் ஏறுது, இந்திய ரூபாயோட மதிப்பும் ரொம்ப இறங்கிக்கினே போகுது. அதனால் இங்கே வந்து டபுளாக ஏறுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து புதிய உச்சத்தை தொட்டுருக்குது தங்கம். இது வந்து இப்படி தொடர்வதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து பெருசாக இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வட்டி குறைய குறைய விலைகள் வந்து ஏறும், தங்கத்தோட விலைகள் ஏறும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கமும் வெள்ளியும் ரொம்ப ஏறுறதுனால பங்குச்சந்தையில் MCXன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஷேர் வெளியே ரொம்ப அபரிதமாக ஏறி போச்சு. ஏன்னா எல்லாரும் தங்கமும் வெள்ளியும் வந்து MCX மூலமாக ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால MCX ஷேரோட விலையே ரொம்ப ஏறி இருக்கு. இது வந்து ஒரு கோலேட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் விலை ஏறினால் தங்கம் சார்ந்த நிறுவனங்கள், தங்க நகைக்கு வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க, அவங்களுக்கு நிறைய வியாபாரம் நடக்கும். அதே போல் MCX ஷேரும் ஏறும். அதாவது தங்கம் வெள்ளி சார்ந்த எல்லா விஷயங்களுமே இப்போ அபரிதமாக ஏறின்னு தான் இருக்குது. சார், நம்ம ஒவ்வொரு வாரமும் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குது சார்? ஏன்னா தொடர்ந்து ஐடி பங்குகள் மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த செக்டருமே நம்ம வந்து ரெட்டில் இருந்தது தான் பார்க்க முடியுது சார் இந்த 4 நாள். ஸோ இதை தாண்டி ஏதாவது ஒரு செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற செக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தங்கமும் தங்கம் சார்ந்த விஷயங்களும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MCX அதெல்லாம். ஸோ அது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. மீதி எல்லாமே மோசமாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இருந்தாலும் அதில் எது ரொம்ப குறைவான மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோ செக்டர். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால மேஜர் பெனிஃபிட் வந்து ஆட்டோ செக்டர் தான். 28% ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 18% அப்படின்னு வந்துடுச்சு. குறிப்பாக மாருதியுடைய பங்குகள் விலை வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது, 16,000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆட்டோ வந்து ஒரு மேஜர் பெனிஃபிஷரி. அதனால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐடி துறைகள் இப்போதைக்கு ரொம்ப பெரிய சவாலை எதிர்நோக்கி தான் இருக்குது. அதில் ஒட்டுமொத்தமாக சந்தைகள் வந்து வீக்காக தான் இருக்குது. அதில் ஓரளவு நல்லா இருக்கிற பங்குகள்னு பார்த்தீங்கன்னா தங்கம் சார்ந்த பங்குகள் தான். சார், இந்த மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போக ஆரம்பிக்கும் போதே நம்ம நிறைய பதிவுகள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பேனிக் ஆக வேண்டாம், பேனிக் செல்லிங் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இன்னுமே மார்க்கெட் வந்து இறங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனால இப்போ முதலீட்டாளர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும்? ஏற்கனவே SIPயில் பணம் போட்டு இருந்தால் அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எப்பவுமே அதிகமான விலையில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் குறைவான விலையிலையும் வாங்கினா தான் ஓரளவு கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நீண்ட கால அடிப்படையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கண்டிப்பாக வராதிங்க. ஒரு கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எப்பவுமே பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த கடந்த காலத்தை பற்றி மட்டுமே எடுத்துப்பாங்க. பாருங்கள் சார், கடந்த 15 வருஷத்தில் அவ்வளோ வந்துருக்குது, கடந்த 20 வருஷத்தில் இருந்திருக்கு. ஆனால் கடந்த 15 வருஷத்துலையோ கடந்த 20 வருஷத்துலையோ ட்ரம்ப்பினுடைய இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற உறவுகள் இவ்வளவு மோசமாக இருந்தது கிடையாது. இது இன்னும் எவ்வளோ மோசமாக போகும் அப்படிங்கிறதும் தெரியாது. அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு இந்த டாக்ஸேஷன். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0வாக இருந்தது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10% இருந்தது. அதனால எல்லா நாட்டுகள்லையுமே எல்லா பொருளாதாரத்துலேயுமே ஒரு சில மாறுதல்கள் வரும். அந்த மாறுதல்களை புரிஞ்சுக்கின்னு நம்ம நடக்கணும். எப்பவுமே கண்ணை மூடிக்கணும் வந்து SIPயை தொடர்ந்து போட்டாலே வந்து நல்ல ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஏற்கனவே SIP பண்ணின்னு இருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களோட எதிர்பார்ப்பை நீங்கள் குறைச்சிக்கணும். ஓரளவுக்கு பணம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ஏஜ்,
ஸோ என்னுடைய ஏஜ் வந்து 60 அப்படின்னா நான் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் 60 ரூபாய் வந்து நான் டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி 40 ரூபாய் தான் நான் வந்து ஈக்விட்டியில் முதலீடு பண்ணணும். ஏஜ் அதிகமாக அதிகமாக நம்ம வந்து டெப்டில் அதிகமாக முதலீடு பண்ணணும், ஈக்விட்டியில் குறைவாக முதலீடு பண்ணணும். அதையும் அது டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற மொத்த பணத்தை நீங்கள் ஈக்விட்டியில் போட்டிங்கன்னால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஏதோ ஒரு காரணங்களால் அது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு டெப்டிலேருந்து ஒரு நிலையான வருமானம் வரும். ஸோ 100 மைனஸ் உங்கள் ஏஜ் எவ்வளவோ அத்தனை சதவீதம் தான் நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணணும். உங்கள் ஏஜ் என்னவோ அத்தனை சதவீதம் நீங்கள் டெப்டில் முதலீடு பண்ணணும். இது வந்து ஒரு ஜென்ரல் ரூல். சரி, இப்போ புதுசாக நேரடி பங்கு முதலீடுகளில் நான் வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ எந்த அளவுக்கு காஷியஸாக இருக்கணும்? கண்டிப்பாக வந்து ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே முதலீடு பண்ணணும்னு சொன்னால் இந்த அமெரிக்கா இந்திய வர்த்தக உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுறது நல்லது. சரி, இப்போது தங்கம் வெள்ளி இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து எங்கே பார்த்தாலுமே இதனுடைய செய்திகள் தான் வருது. இப்போ இந்த நேரத்தில் இதை சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சரியான இதுவாக இருக்குமா சார், தேர்வா? கண்டிப்பாக வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தங்கம் வந்து இப்போது ரொம்ப ஹாட்டாக இருக்குது. புதுசாக முதலீடு பண்ணுறதுனா இப்போ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து கொஞ்சம் கூடுதலாக வாங்கினாலும் அது இறங்கினாலும் அது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா நீங்கள் குறைவான விலையிலே வாங்கியிருக்கிறீங்க, அதிகமான விலையிலேயே வாங்கியிருக்கிறீங்க. சரி, இப்போ வரும் வாரம் பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து வர தொடங்கி இருக்கு இல்லையா சார்? அதனுடைய இம்பேக்ட் இருக்குமா வரும் வாரம்? அதனுடைய இம்பேக்ட் ஆல்ரெடி ஃபேக்டர்ட் இன் அப்படின்னு தான் சொல்லணும். இரு கோடுகள் அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஒரு கோடு இருக்குது, அதை தொடாமல் அதை அழிக்காமல் அது சின்னதாக்கிறதுக்குன்னா அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டு. இப்போது இந்தியா வந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்கன்னா அதை விட ஒரு மோசமான செய்தியை ட்ரம்ப் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த செய்தி வந்து ரொம்ப சிறிய செய்தியாக போயிடும் இல்லைங்களா? இப்போது நம்ம பேசுகிறோம், ஸோ நம்ம அது பங்குச்சந்தை சார்ந்து ஏதோ ஒரு அறிவு சார்ந்த விஷயமா ஏதோ பேசுகிறோம், அதை நம்ம சேனலில் போடுவோம். திடீர்னு ஏதோ ஒரு நடிகை எதனா ஒரு செய்தி வந்ததுன்னா உடனே அந்த செய்தியை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த செய்தி ரொம்ப சின்ன செய்தி ஆகிடும். ஸோ அதே போல் தான் வந்து இந்த ட்ரம்ப்பினுடைய செய்தி அது வந்து அதுதான் இப்போ ஒரு முன்னிலையில் இருக்குது. அதனால இந்த ஜிஎஸ்டி நியூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்னமும் தொடர்ந்து பங்குகளை வரலாறு காணாத அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை இன்னும் தொடர்ந்து வித்துக்கினே தான் வராங்க. ஸோ அதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய அமெரிக்க வர்த்தக உறவு மேம்பட்டால் ஒழிய பங்குச்சந்தைகள் அபரிதமாக ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் மேலே போகலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு அபரிதமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நம்ம மஞ்சு குரூப்ஸின் iSpot, a premium smart plot community.